ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். பாப்பாவுக்கு மொட்டை போடுறதுக்காக. இது வந்து பாப்பாவோட செகண்ட் மொட்டை. காலையிலே ஒரு 4:30க்கெலாம் ஏஞ்சி அறக்க பறக்க கிளம்பியாச்சுங்க. கிளம்பிட்டு ஒரு 6 மணிக்கெலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 6:30 மணிக்கெலாம் இங்கே வந்து ரீச் ஆகியாச்சு. ரீச் ஆகிட்டு வந்த உடனே அப்படியே ஆளுக்கு ஒரு டீயை சாப்பிட்டாச்சு. காலையிலே வந்தனால இந்த சன்ரைஸ்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அழகர் கோயில்னாலே பொதுவாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கோயில் அழகர் கோயில். வந்து எங்கள் பாப்பா அந்த மங்கியெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். இது வந்து பாப்பாவோட செகண்ட் மொட்டை. ஃபஸ்ட்டு மொட்டை எங்கே போட்டோம் அப்படின்னா பழனியில் தான் ஃபஸ்ட்டு மொட்டை போட்டோம். அதோட டீயெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா பாப்பாவுக்கு மொட்டை போடுறதுக்கு தாங்க போகிறோம். காலையிலேயே சீக்கிரமாக வந்தனால அந்தளவுக்கு கூட்டம்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கோயில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் தான் மொட்டை போடுற இடம் இருக்குது. அது பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூமும் இருக்குது. நாங்கள் ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மொட்டை போடுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்க போயிட்டாங்க. அதோட அந்த 2 குட்டீஸ் எல்லாம் உட்கார வச்சு விளாட வச்சுட்டு இருந்தோம். இது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட தம்பி தாங்க. இவளோட சித்தப்பா பையன்தான் அவன். 2 பேருக்கு தான் சேர்த்து மொட்டை போட வந்திருக்கோம். அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு அவங்க மாமா மடியில் உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மொட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரே அழுகை. எனக்கு மொட்டை போடாதீங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தான். நாங்கள் வீட்டிலேருந்தே சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தோம். பாப்பா மொட்டை போடுறோம், நீ அழுகாமல் இருக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். அழுவான்னு பார்த்தீங்கன்னா அழுகவே இல்லை. அவங்க தம்பி ஒரே கத்திகிட்டே இருந்தேன். ஆனால் இவன் அழுகாமல் அப்படியே உட்காந்துட்டே இருந்தான். எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா அழுகாமல் இருக்காளே. சரி, அதுவும் ஒரு பக்கம் நல்லா தான். ஏன்னா வாயை திறந்தாலே மூடவே மாட்டாள், அழுதுகிட்டே தான் இருப்பாள். அதோட சரின்னு சொல்லிட்டு அவளுக்கும் மொட்டை போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கும் மொட்டை போட்டுட்ருக்காங்க. நீங்களும் யாராவது அழகருக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வாங்க. வெள்ளனை வந்துட்டிங்கன்னா சாமியை அழகாக பார்த்துட்டு போயிடலாம். போன வருஷமே இந்த மொட்டை போட வேண்டியது, ஆனால் அப்படியே தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிளான் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி 30 தாங்க, லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமையில தான் போட்டோம். மொட்டை போட்டுட்டு திருப்பியும் டோக்கன் கொடுத்தாங்கல்ல, அந்த இடத்துல போயிட்டு திருப்பியும் ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டோம். வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ராக்காச்சி அம்மன் கோயிலுக்கு தான் போகணும். குளிக்கிறதுக்காக போகணும். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு பொங்கல் வேறு வைக்கணும். அதனால சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போது இந்த வழியில் தான் மேலே மலைக்கு போகணும். இந்த சைடில் போனோம் அப்படின்னா ஒரு பூங்கா ஒன்று இருக்கும். அந்த பூங்கா நல்லாயிருக்கும். நானும் ரொம்ப தடவை வந்திருக்கேங்க இந்த கோயிலுக்கு. அந்த பூங்காவை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் லாஸ்ட் வரையே பார்க்கவும் முடியல. அதேமாரி இந்த தடவையும் பார்க்க முடியலை. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் போய் அந்த பூங்காக்குள்ளே போய் பார்த்துடணும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒத்த வழி பாதையில் தான் போவாங்க, அதாவது காட்டுப்பாதை. இந்த காட்டுப்பாதையில் வந்து நல்லா சாப்பாடை கட்டிக்கிட்டு தலையில் சுமந்துக்கிட்டு போவோம். நல்லா ஜாலியாக இருக்கும். கூட்டமாக சேர்ந்து போவோமா, ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போலாம் இந்த பாதையில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த பாதையை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அப்படியே ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. மேலே வந்துட்டு அங்கே முருகன் கோயிலையே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டோம். வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த தீத்தருவி இருக்கும். அதாவது ராக்காச்சி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே போகும்போது பார்த்து போங்க. ஏன்னா ஹேண்ட்பேக் இந்த மாதிரிலாம் கொண்டு போனீங்கன்னா நம்ம ஆள் உட்காந்துருக்காப்புல அப்படியே பிடிங்கிட்டு போயிடுவாப்புல. என் பேக்கு இந்த மாதிரி தாங்க பிடிங்கிட்டு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு பேக்கை வாங்கிட்டோம். எப்படியோ ஒரு வழியாக மேலே போய் குளிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கியாச்சு. மேலேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டுட்டு திருப்பி கீழே வந்தோம். கீழே வந்துட்டு முருகன் கோயிலுக்கு தாங்க போய் சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி கீழே இறங்கினோம் அப்படின்னா நம்ம பெருமாள் கோயில் தான் லாஸ்ட்டு. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கணுங்க. பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் கருப்பு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நான் வந்து பொங்கல் வைக்கிற வீடியோ எடுக்கலை. இந்த வீடியோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னால் எடுக்க முடியலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.